Tomorrow. Tomorrow. அடேங்கப்பா, ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னன்னா அலுமினிய பெயிண்ட் எடுத்து உடம்புல எல்லாம் தடவி அது ஃபேன் கூட சில நேரங்கள் இருக்காது. அப்படிப்பட்ட இடத்துல உட்கார்ந்து ஸ்டேஜ் ஏறி மக்களை மகிழ்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னை பொறுத்தவரை சினிமாவில் நடிப்பதை விட, டிவி தொடர்களில் நடிப்பதை விட, நாடகத்தில் நடிக்கிறது, இந்த மாதிரி ஸ்டேஜ் ஈவெண்ட் ஷோவில் வந்து கலந்துக்கிட்டு மக்களை சந்தோஷப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு மெட்டிஒலி போஸ் கல்யாணத்தை வந்து நான் வந்து பத்மநாபன் கல்யாண மண்டபத்தில் நான் பார்க்க போயிருந்தேன். அப்ப ரோபோ சங்கர் அண்ணன் இந்த மாதிரி டான்ஸ் ஆடி நான் பார்த்துருக்கிறேன். எந்த வேர்வைக்கும் ஒரு நாள் வேர்வைக்கும் அப்படின்னு வாணி சார் பாடியிருக்காரு. அதே மாதிரி அவருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், எதிர்காலம் உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும், உங்க வாழ்க்கை வசந்தமா இருக்கும். இது அது போதும். சிறப்பா பாடிய டான்ஸ் ஆடியிருக்க அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து என்னன்னா, இந்த துண்டை இடுப்புல கட்டுனா கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம். அத அப்படி தோல்ல போட்டா பஞ்சாயத்துக்கு போறேன்னு அர்த்தம். அத அப்படி எடுத்து அப்படி வச்சா
கிளப்ப போறேன்னு அர்த்தம். இது யார் டைலாக்? பாரு எவ்வளவு கன்ஃபியூஸா இருக்க பாரு. ஆமா யார் மாதிரி பேசுறவங்க புரியலையேங்கிற பாருங்க. யார் நீங்க சொல்லுங்க. இங்கதான் நிறைய சொல்றாங்க விஜயகாந்த். ரொம்ப சந்தோஷம். புரட்சி கலைஞர் விஜயகாந்த். ஏன்னா அவர் என்னெல்லாம் கேட்டா அவர் ஒரு 8வது வள்ளல்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் அதிகமான இயக்குநர்களை உருவாக்கிய ஒரு நல்ல நடிகர். அவரோட மறைவு உண்மையிலே நடிகர்களுக்கு மட்டுமல்ல, நிறைய டெக்னீஷியன்களுக்கு மட்டுமல்ல, நிறைய ஏழைப்பாளையர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான கலைஞர் யாருன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான். சினிமாவில் எல்லாருக்குமே டீ காஃபின்னு கொடுக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போர்மிட்டான் கொடுத்த நடிகர் விஜயகாந்த் தான். இதுக்கு நீங்க கை தட்டணும். அதே மாதிரி தான் என்ன சாப்பிடுறோமோ அதையே மற்ற நடிகர்